சேலம் சீல்நாயக்கம்பட்டி பைபாஸ் பக்கத்துலேயே நார்த் ஃபேஸிங் 3 பெட்ரூம் இருக்கிற வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க. ஃபஸ்ட்டு சின்னதாக ஒரு போர்ட்டிகோ இருக்குது. இது ஹால். கீழே 2 பெட்ரூம், மாடியில் ஒரு பெட்ரூம் இருக்குங்க. உள்ளேயே படி வச்சிருக்கு. இது ஃபஸ்ட்டு பெட்ரூமு. லாஃப்ட் கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு பாத்ரூமோடு இருக்குது. இந்த வீட்டோட லேண்ட் 800 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. பில்டிங் 1300 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க. நல்ல தண்ணி, போர் தண்ணி ரெண்டுமே இருக்குது. இது 2வது பெட்ரூம். இதுவும் அட்டாச்சு பாத்ரூமோடு இருக்குங்க. கிச்சனு நல்ல தண்ணி, போர் தண்ணி இருக்குது. லாஃப்ட் இருக்குது. செல்ஃப் கொடுத்துருக்காங்க. இங்கே படி இருக்குங்க. இந்த இடத்துல வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு ப்ரொவிஷன் இருக்குது. இங்கே ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குது. இந்த இடத்துல வாஷிங் மிஷின் வச்சுக்கலாங்க. இந்த வீடு கட்டி 1 வருஷம்தாங்க ஆகுது. இது சொந்த யூஸ்க்காக கட்டின வீடு. நல்லா பார்த்து கட்டியிருக்காங்க. உள்ளேயே படி வச்சு மாடிக்கு போகிற மாதிரி வச்சுருக்காங்க. மாடியில் ஒரு ரூம் இருக்குங்க. ஒரு பெட்ரூமும் ஒரு சின்னதாக ஒரு ரூம் ஒன்று இருக்குது. இந்த வீட்டோட ரேட்டு 70 லட்சங்க. இதனோட ஃப்ரண்ட் ரோடு பார்த்திங்கன்னா 23 அடி ரோடு. இதில் நல்ல தண்ணி, போர் தண்ணி இருக்குது. இந்த வீடு சேலம் சீல்நாயக்கம்பட்டி பைபாஸ் கிட்ட தரன் ஹாஸ்பிட்டலுக்கு பேக் சைடில் இருக்குங்க. வடக்கு பார்த்த வீடுங்க. என்னோடய ரேட்டு 70 லட்சம். இந்த வீடு பிடிச்சிருக்கு, இதை வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க இந்த வீடியோலேயே மொபைல் நம்பர் இருக்குது. அதில் கால் பண்ணி கேட்டு இந்த வீட்டை வந்து பாருங்கள். இது ஃபஸ்ட்டு ஒரு சின்னதாக ஹாலுங்க. ஓப்பனாக தான் இருக்குது. இது பெட்ரூமு. லேண்ட் 800 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. 1300 ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டிங் கட்டியிருக்காங்க. இதில் ஒரு இண்டியன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. இது கட்டி 1 வருஷம்தாங்க ஆகுது. இதனோட ரேட்டு 70 லட்சம். செல்ஃபு, அட்டாலி எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. இந்த ரூமில் அட்டாலி இருக்குங்க. இது வடக்கு வாசல் வீடு. பிடிச்சிருந்ததுன்னா இதில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற மொபைல் நம்பரில் கான்டாக்ட் பண்ணி இந்த வீட்டை வந்து பாருங்கள். ஓப்பன் ஸ்பேஸ் நிறையா இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.